அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதினியும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். சார், சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அம்பாசமுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் சமீபத்தில் போயிருந்து நம்ம கூட முந்தைய காணொலியெல்லாம் பேசியிருந்தோம். அதற்கு விளக்கம் தரும் வகையில் நாம் தமிழ் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களே பேசிட்டாங்க. நாங்கள் எப்பவும் போல் தான் இடைத்தேர்தல் அப்ரோச் பண்ணுறோம், என்ன இந்த வாட்டி சீமான் நிற்கிறாரு அப்படின்றத சொல்லிட்டாங்க. பொது வேட்பாளர்ன்றது கிடையாது, திமுக எங்கள் இணை எதிரி, தாவேக்கா கால எதிரி அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் குழாய் வைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும். சீமான் அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை வைத்தால் அதை உடைப்பேன்னு சொன்னார். அவரை பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க. நான் இப்போ துரோகி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இதை? திருமாவளவன் மிகுந்த குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. ஏன் சார், அவர் தான் கூட்டணி செட் ஆகிட்டாரு, அங்கே போயிட்டாரு, அதனால தான் பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்களே, அவர் செட் ஆகிட்டார்ல, செட் ஆகிட்டாங்க. அவரை தவிர பாக்கி எல்லாரும் செட் ஆகிட்டாங்க. அதான் பிரச்சனை. புரியுது. இப்போ புரியுதா? குழப்பத்துக்கு காரணம் அவருடைய ஆவேசத்துக்கு காரணம், மாற்றி மாற்றி பேசுறதுக்கு காரணம். 4 நாள் முன்னால் இப்போ என்னை துரோகியாக கருதுகிறார்கள். யாருக்கு துரோகியாக? திமுகவுக்கு துரோகியாக. திமுக தன்னை துரோகியாக கருதுகிறதுன்னு தானே சொல்கிறார். சீமான் என்னைக்கு திருமாவளவனை நானும் அவரும் கூட்டணின்னு சொன்னாரா? ஸ்டாலின் அவர்கள் இல்லைங்க. மொத்தம் சொல்கிறது ஸ்டாலின் தான் சொல்கிறார். ஸ்டாலின் சொன்னால் திமுகன்னு சொல்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னால் பேசுனீங்க, நாங்கள் ஆதரவு நிலை, அதுக்கு அடுத்தது தோழமை, இன்னும் நாங்கள் கூட்டணியை பற்றி பேச்சே ஆரம்பிக்கவில்லை. அமைச்சர் பதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் என்ன பேசுகிறீங்க? அது இது இல்லை, கூட்டணி இல்லையா, அது வெறும் தோழமையா? அப்போ அது கூட்டணி ஆட்சி இல்லையா? அதுக்கு பேர் தோழமை ஆட்சியா? இது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் அடுத்தது இப்போ கொஞ்சம் சொன்னார், பதவி கிடைத்தவுடன் பழைய உறவை துறப்பது உகந்ததல்ல. அதாவது திமுகவுடன் உள்ள பழைய உறவை. சரிங்க, பழைய உறவை நீங்கள் துறக்க வேண்டாம்னா அப்போ இப்போ உங்களுக்கு தாவேகாவோட உறவு இருக்கா இல்லையா? இருக்காங்களா? அமைச்சரவையில் இருக்காங்க. அப்புறம் அவர்கள் இருவரும் அரசியல் எதிரிகள். தாவேகா எந்த ஒரு விஜய் அவர்கள் பேசினாலும் சரி, மற்ற அமைச்சர்கள் பேசினாலும், நிர்வாகிகள் பேசினாலும், யாரை எதிர்த்து பேசுகிறாங்க? அதிகமாக திமுகவை தான், பெரும்பாலும் திமுகவை தான் சொல்கிறாங்க. திமுக தான் எங்களை எதிரின்னு சொல்கிறாங்க. அதிமுக சொல்கிறதில்லை. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அதில் முக்கால்வாசி பேர் இங்கே வந்துட்டாங்க, இல்லை நிறைய பேர் கணிசமானவர்கள் வந்து விட்டார். அவர்களை எதிர்த்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கலாமே தவிர, குற்றச்சாட்டுகளை பின்புலமாக கொண்ட பல பேர் பல பாஸ்கர்களை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறது இங்கே தான். நீ கூட பார்த்தேன், புதுக்கோட்டையில் மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா, குட்கா, புகையிலை இதெல்லாம் கடையிலலாம் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகுது. பசங்கள்லாம் பள்ளி மாணவர்கள்லாம் கெட்டு போகிறாங்க. எந்த ஊரில்? புதுக்கோட்டை. புரியுது. பக்கத்தில் தான் விராலிமலையில். விராலிமலை பக்கத்தில். பட் யாருக்கு புதுக்கோட்டை சொந்த ஊர்? விராலிமலை தொகுதியில் நிற்கிறாரே தவிர சொந்த ஊர் எங்கே? விஜயபாஸ்கர். ஆமாம். அவர் மீது வழக்குகள் என்னென்ன நிலுவையில் இருக்குது. அதில் முக்கியமான வழக்கு குட்கா வழக்கு. அதுதான் ரொம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேகர் ரெட்டி வழக்கு, அது நீளம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. மற்ற விட்டு பார்த்தீங்கன்னா குட்கா. அப்போது இதெல்லாம் சமீபத்தில் குட்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால் நம்ம ஒன்றும் அவர் தான் காரணம்னு நம்ம சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். நம்ம என்ன கேட்குறோன்னா, அக்கறையில் கேட்குறோம். ஐயா, உங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டமாச்சே, அங்கே மக்கள்லாம் இப்படி வருத்தப்படுறாங்களே, இப்போ தாவேகா சேர்ந்துட்டீங்களே, ஆளுங்கட்சியில் இருக்கீங்களே, இப்போ ஏற்பாடு செய்து அந்த குட்காவோ புகையிலையோ இந்த மாதிரி போதை வஸ்துக்கள்லாம் அதிகமாக பள்ளி மாணவர்களுக்கு பொதுவாக நடமாடுறதை குறைப்பதற்கு நீங்கள் முதல்வரிடமோ தாவேகா தலைமையிடமோ உங்களுக்கு உள்ள அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி நல்லது செய்யலாமே, தலையிடலாமே. மக்கள் போராட்டம் பண்ணுற வரைக்கும் அதை விடுவானே. நியாயமா இல்லையா நம்ம கேட்குறது? நம்ம அவர் மீது குற்றம் சாட்டல, ஒரு அரசியல்வாதியாக, மூத்த அரசியல்வாதியாக செய்யலாமே. திருமாவளவன் அந்த மாதிரி, நான் இங்கே பதவி வாங்கிட்டதுனால அந்த உறவை உடலை அப்படின்னு சொல்லி 4 நாள் ஆகுது. இப்போ திடீர்னு என்ன ஸ்டாலின் துரோகியாக கருதுகிறாருன்னா, 4 நாள் முன்னால் உறவாக இருந்தது எப்படி 4 நாளில் துரோகமாச்சு?
ரெண்டாவது ஸ்டாலின் வந்து உறவுன்னு சொல்லி அவர் ஒத்துக்கலை. ஸ்டாலின் தான் திமுக. ஸ்டாலின் வந்து இவர் துரோகின்னு சொல்லலை. ஸ்டாலின் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாலின் தான் திமுக தலைமை. உதயநிதி அல்லது ஸ்டாலின் அல்லது யாரும் அவங்க உறவுன்னு சொல்லலை. நீங்கள் உறவுன்னு கொண்டாடின போதும் அவங்க பதில் சொல்லலை. நீங்கள் இப்போ துரோகின்னு சொல்லும்போது அவங்க ஆமாம் நாங்கள் துரோகின்னு சொன்னோம் அப்படி தான் கருதுகிறோன்னு சொல்லலை. நீங்களா உறவுன்னு சொல்லிப்பீங்க, நீங்களா துரோகம். ஏன் உங்களுக்கு வருது இப்போது ஆவேசமும் கோபமும் குழப்பமும்? என்னவென்றால், ஒன்று, உங்களை மீறி உங்கள் கட்சியிலேயே உங்களுக்கு கீழே இருந்த ஒரு நிர்வாகியான ஒரு அடுத்த கட்ட தலைவரான வன்னியரசு அவர்கள் அமைச்சராகிவிட்டார். அது 2 பேர் தான் எம்எல்ஏ ஜெயித்தாங்க. அதில் ஒருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் ஜோதிமணி வந்து காங்கிரஸ்காரராக இருந்தவர், இல்லை இன்னும் இருக்கிறவர் தெரியல. விசிகாவில் ஜெயித்தார், ஆனால் அவர் காங்கிரஸ்காரர். வன்னியரசு ஏற்கனவே இருந்தார். இருக்கும்போதும் திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் திமுக தலைமையுடன் திருமாவளவனை விட வன்னியரசு அதிக நெருக்கமாக இருந்தார் பல விஷயங்களில் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். இப்போ ரெண்டாவது, இப்போ வந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட வன்னியரசு தாவேகா வந்தவுடன் இவர் தான் வந்து திருமாவளவன் தானே அந்த முடிவு எடுத்தார் தாவேகா ஆதரிக்கணும்னு. அப்போ வன்னியரசு அல்லது ஜோதிமணி 2 பேரில் ஒருத்தருக்கு அமைச்சர் கொடுக்குறதானே, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க தானே கொடுக்க முடியும். திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னாரு திமுக தேர்தலுக்கு முன்னால். ஆனால் அப்புறம் அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க, ஆனால் நிற்கலன்ட்டார். ஆமாம், அவங்க தான் அழுத்தம் கொடுத்து உங்களை நிற்க விடாமல் பண்ணிட்டாங்களே. அப்புறம் 4 நாள் முன்னால் பதவி கிடைத்தவுடன் பழைய உறவுகளை உதறுவது வந்து பண்பல்ல. அவங்க தான் அழுத்தம் கொடுத்தாங்களே. அப்போ தெரியலையா அவங்க துரோகின்னு? இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சா? அழுத்தம் கொடுத்தாங்கன்னு யார்? நீங்கள் தான் சொன்னீங்க, வேறு யாரும் சொல்லலை. வெளியால் சொல்லி நம்ம சொல்லலை. திருமாவளவன் பேசினார், அவர்கள் திமுகவில் எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார் தலைமையிலிருந்து. அப்புறம் என்ன உறவு? அப்போ உறவுன்னு பேசுகிறது என்ன? அது என்ன உறவுக்காகவா வரவுக்காகவா? இல்லை, வரவுன்னா நான் சொல்கிறது அரசியலில் ஒரு லாபம், அரசியல் வரவு. புரியுது. பணம்னு எடுத்துக்க வேணாம், நான் அரசியல் வரவு. நீங்கள் உறவுக்கு கை கொடுக்கிறீர்களா வரவுக்கு கை கொடுக்கிறீர்களா? கேள்வி எழுதா இல்லையா? சரி, இப்போ ஏன் அவருக்கு அந்த கோபம் வருதுன்னா, பாமக நெருங்கி வருகிறது. யாரை? தாவேகாவை. முசியானந்த் அவர்கள் கூட அண்ணா அன்புமணி அவர்களை சந்தித்தார்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தாரு அன்புமணி அவர்கள். அங்கே உள்ளுக்குள்ளே அவங்க அப்பா பையன் சண்டை ஓரளவுக்கு தீர்ந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை விட்டாலும் தூவானம் விடலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜிகே மணி, அப்புறம் இன்னும் ஒருத்தர், அவங்கெல்லாம் வந்து சேர்த்துக்க முடியாது. அவங்க அன்புமணியின் சகோதரியான அவங்க காந்திமதி அம்மையார் அவர்களையும் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி நேற்று ஏதோ ஒரு கூட்டத்தில் அது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. சரி, இது அவங்க பிரச்சனை, ரைட்டு விட்டுருங்க. இப்பொழுது அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? விரைவில் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு அறிவிப்போம். எப்போவுமே தலைவர்கள் மகிழ்ச்சியான செய்தின்னா அது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்காது. தலைவர்களுக்கும் அவருடைய குடும்பம் இல்லை அவரை சுற்றியிருப்பு. நான் சொல்கிறது திமுக, காங்கிரஸ், பிஜேபி, அது பேர் என்ன, எல்லா கட்சிகளும் எந்த வித்தியாசமும் இல்லாமல், நான் ஏதாவது 4 கட்சி பேர் விட்டு தான் நீங்களே சேர்த்துங்க. பொதுவாக தலைமை சந்தோஷமான செய்தினா அடிமட்டத்தில் போஸ்டர் ஓட்டுற தொண்டருக்கு என்ன மகிழ்ச்சி? நம்ம தலைவர் வந்து அமைச்சராகிட்டார், அவ்வளோதான் சந்தோஷம். அவனுக்கு என்ன ஆச்சு? இது பொதுவாக அரசியலில் உள்ள இயல்பான விஷயம். அப்படின்னா என்னென்னா, இப்போ மீடியாவில் மற்ற இடங்களில் பேசப்படுவது என்னவென்றால், தாவேகா பாமகவுடன், நீங்களே தான் சொன்னீங்க, இது வெளிவந்த செய்தி. புஷி ஆனந்த் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்தித்தார்கள். அப்படி வரும்பொழுது பாமக வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? மத்திய அமைச்சர் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. ஏன்னு கேட்டால் அங்கே இப்போ ஒரு கேபினெட் ரீஷபிள் வரப்போகுது. வரலாம், கொடுக்குறது அவங்க, வாங்கிக்கிறது அவர். அதே சமயம் அங்கே வாங்கிக்கிட்டு இங்கே தாவேகாவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற சட்டம் ஒன்றும் இல்லையே. திமுக கூட்டணியில் இருந்து தேர்தலில் நின்று 2 தொகுதிகளை வெற்றி பெற்றுவிட்டு தாவேகா கூட்டணிக்கு திருமாவளவன் மாறலையா? விசிகா மாறலையா?
இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் நடந்தது, மற்ற மாநிலங்களில் நடந்தது. அரசியலில் இது நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலை, இப்போ இந்த தடவை நடந்திருக்கிறது. இதே பாமக அதிமுக கூட்டணியில் தான் அவங்க தேமுதிக நம்ம பிரேமலதா அவர்கள் இருந்தார்கள். தேர்தலுக்கு 1.5 மாதம் முன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழ்நாடு, பெண்ணாக ஒரு வழியை உணர்கிறேன், இந்த ஆட்சி அகற்றப்பட வேணும்னு பேசினாங்க. 1.5 மாதத்துக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்களே. அதுக்கு ஏதோ சொன்னாங்க, ஏதோ காலேஜ் போனால் அவங்களுக்கு பாக்கி வர வேண்டியது எங்கேயோ சிக்கிச்சு, அதை வசூல் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் வந்தாங்கலாம் சொன்னாங்க. ரைட்டு, அது எவ்வளோ தூரம் உண்மையா இல்லையான்னு சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். ரைட்டு, வந்துட்டாங்கல்ல, எதுக்காக வந்தாங்களோ. அப்போ 1.5 மாதத்துக்கு முன்னால் பாதுகாப்பற்ற அரசாக இருந்தது, அப்புறம் ஏன் அந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? அரசியலில் இது ரொம்ப சாதாரணம். வைகோ இப்போ உலகத்திலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னார். இன்றைக்கி அங்கே போய் நின்று திமுக ஊழல் பெருச்சாளிங்கிறார். ஒரு காலத்தில் கொடுங்கோலர் கருணாநிதினு பேசினவர், கொலைக்கார கருணாநிதினு பேசினவர். எல்லாம் ஒன்றும் நாக்கில் நரம்பெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதுதான் அரசியல்னு பொதுவாக. நான் இதில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் பொதுவாக எங்கேயோ 1-2 பேர் மட்டும் விதிவிலக்காக இருக்காங்க. ஆனால் விதிவிலக்காக இருக்கிறவங்களுக்கு மக்கள் அதை உணர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்கிறது தான். நான் பொதுவாக தான் சொன்னேன். அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ பாமக தவேகாவுடன் நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க என்ன கணக்கு பார்ப்பாங்க? இந்த திருமாவளவன், இதுக்கு யார் காரணம்? திருமாவளவனுடைய பேச்சுகள் தான் காரணம். அமைதியாக வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டார், ஆற வேலையை பாருங்கள். நான் துணை முதல்வர் கேட்டேன் என்று பலரும் பேசுகிறார்கள். நான் அப்படியெல்லாம் கேட்கவில்லை. நீங்கள் கேட்கல, அதை பற்றி ஏன் அனாவசியமாக பேசுகிறீங்க? எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. முதல்வர் விஜய் கரூரில் எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லைன்னு கொஞ்சம் மாற்றி மாடர்ன் டெக்னாலஜியாக சொன்னார். இப்போ ஏன் நீங்கள் துணை முதல்வர் கேட்கல? நீங்கள் தான் கேட்கலையே, யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறான். இந்த திருமாவளவன் அப்படிப்பட்டவன் இல்லை எல்லாம் பேசுனீங்க, ரைட்டு. இப்போ அவங்க பாமக வந்தால் ஆமாம் இப்போது முஸ்லீம் லீக் வந்திருக்கு. நீங்களே இதே திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் ஒரு காலத்தில் இல்லையா? மக்கள் நல கூட்டணியில் தனியாக 2016 போலையா? 2001 மங்களூரில் நிற்கும் போது பாஜக கூட்டணியிலேயே விசிக இல்லையா? இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, மதவாத கட்சி. இப்போ 2001 அது மதவாத கட்சி இல்லையா? அப்போ என்ன சொல்லுவார்? வாஜ்பாய் மதவாதி இல்லை, ஆனால் மோடி மதவாதி. இப்போ வாஜ்பாய் சொல்லாத விஷயத்த மோடி என்ன சொல்கிறாரு? இது சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம். நம்ம சொல்கிறது என்னென்னால், நீங்கள் இவருக்கு இப்போ பாமக நெருக்கம் என்ன 4 சீட் வாங்கிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் கேட்பீங்க அப்போ விசிகாவை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களான்னு. அங்கே தான் திருமாவளவனுக்கு பிரச்சனை. பாமகவை நீங்கள் சேர்த்ததுனால் இப்போ முதல்வர் விஜய் தாவேகா தலைமை என்ன நினைக்கும்? 4 பேர் கூட வந்தால் நமக்கு 118 நோக்கி நகர்வதற்கு அது பயனாக இருக்கும். பாமகலேருந்து அவங்க என்ன நினைப்பாங்க? சௌமியா அன்புமணிக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போவோ பின்னாலேயோ இந்த 5 வருஷத்துக்குள்ளே எப்போ கிடைச்சாலும் நல்லாயிருக்கும். இடைத்தேர்தலுக்கு அப்புறம் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு இப்படி தெரியும். அது இவருக்கு எரிச்சலாக இருக்கிறது. சரி, எதை வைத்துக்கொண்டு பாமக உள்ளே வந்தால் நாங்கள் வெளியே வருவோம்னு சொன்னார்னா, வன்னியரசு வெளியே வருவாரா, ஜோதிமணி வெளியே வருவாரா? அது குறிப்பாக வன்னியரசு, ஏன்னா அமைச்சர் பதவியில் இருக்கார். இன்றைக்கி ஒவ்வொரு நாள் கிடைக்குது, அனுபவிக்கணும். அப்படி இருக்கும்போது அமைச்சர் பதவி விட்டு கொடுத்துருவார். அவர் நான் வரலன்னு சொல்லிட்டாரு, ஜோதிமணியும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சட்டமன்றத்தில் அந்த கட்சி வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் தனியாக போனால் என்ன ஆகும்? கட்சி செங்குத்தாக பிளவுபடும் போது யாருக்கு அது சாதகமாக இருக்கும்? சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பக்கம் தான் சாதகமாக இருக்கும். சிவசேனா உதாரணம் எடுத்து, உத்தவ் தாக்கரே தான் கட்சி, அவங்க அப்பா தான் பால் தாக்கரே தான் ஆரம்பித்தா கூட ஏக்நாத் ஷிண்டே கணிசமான எம்எல்ஏக்களுடன், அதிகமான எம்எல்ஏக்களுடன் தனியாக போனோன்னு அதுதான் உண்மையான சிவசேனா என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. தேர்தல் ஆணையத்தை செஞ்சது ரைட்டாக தப்பான்னு கேட்டால் நம்பர் தான் கணக்கு. இங்கே எவ்வளோ பேர், அங்கே எவ்வளோ பேர், அங்கே அதிகமாக இருக்கும், அப்போ அதுதான் 2/3 வந்துருச்சா, 3/2 வந்துருச்சா, அப்போ அதுதான் உண்மையான சிவசேனா. ஒரு கால் உத்தவ் தாக்கரே பக்கம் 3/2 இருந்திருந்தால் இதுதான் உண்மையான வந்திருக்கும். இப்போ இந்த சிவசேனாவுக்கு யூபிடி சிவசேனான்னு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகிடும்? விடுதலை சிறுத்தை கட்சி
உண்மையான விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அப்படி ஒரு பிளவு ஏற்பட்டால் அந்த 2 எம்எல்ஏவும் அந்த பக்கம் இருக்காங்க, அப்போ அதுதான் உண்மையான விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிடும். இப்போ இவர் வந்து புதுசாக வேறு ஏதாவது பேர் வச்சு தான் கட்சி வச்சுக்கணும். யார்? திருமாவளவன். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனரான திருமாவளவன் அவர்கள் இதே தானே அங்கே நடந்தது. சிவசேனாவில் என்ன நடந்தது? பால் தாக்கரே அங்கேயாவது அவங்க அப்பா நிறுவனர், இங்கே இவரே தான் நிறுவனரே கட்சியை சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையை நோக்கி விசிக பயணிக்கிறது. எதனாலனா பாமகவுடைய நெருக்கம் என்று சொல்லப்படுவதால் அந்த நெருக்கம் வந்து கடைசியில் இறுக்கமாக வந்துடுச்சுன்னா, இணக்கமாக வந்துடுச்சுன்னா இது நடக்கும். இந்த கோபத்தை யார் மேலே காமிக்கிறாரு? விஜய் மீது காமிச்சா சிக்கல் வரும், இன்னும் சிக்கல் அதிகமாகும். திமுக மீது இப்போ தான் உறவுன்னு சொன்னார், உடனே துரோகின்னு சொல்லிட்டாரு, ஏதோ சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்படி என்ன சொன்னாலும் திமுக வந்து விடுப்பா, அது திருமாவளவன் ஏதாவது பேச்சு போகிறார், காலையில் ஒன்றும் சாயந்தரம் ஒன்றும் பேசுகிறாங்கன்னா அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அரசியலில் எல்லாமே வந்து உங்களுடைய யூட்டிலிட்டி, பயன், உங்களால் என்ன பயன், வாக்கு வங்கியிலோ இல்லை தேர்தலுக்கு முன்னால் வாக்கு வங்கி, தேர்தலுக்கு பின்னால் ஒரு எத்தனை எம்எல்ஏ, இவ்வளோதான். இதுதான் அரசியல். நாங்கள் வந்து பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தான் காரணம். நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் காரணம் தெரிஞ்சிருந்தால் தனித்து நிற்க வேண்டியது தானே தேர்தலுக்கு முன்னால். தன்னம்பிக்கை உங்களுக்கு இல்லையே. இப்போ சீமானுக்கு இருந்தது, தோத்துட்டார், ஆனால் தன்னம்பிக்கை இருந்தது. நீங்கள் நின்று பார்க்கறது கூட தைரியம் வரலையே, தன்னம்பிக்கை இல்லையே உங்களுக்கு. அப்படி திமுகவை கொண்டாடி கூட்டணியில் வந்து கொண்டையில் வச்சுக்கணும்னு சொன்னீங்களே, இப்போ துரோகிகள் அப்படி இருந்தால் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. அமைச்சர் பதவி இல்லை, ஜனாதிபதி கூட பதவி கொடுத்தா கூட வந்திருக்கக்கூடாது. கொள்கை நீங்கள் வந்து அவ்வளோ கோட்பாட்டில் வந்து முக்கியமாக இருந்தால் நமக்கு பதவி வரும்போது வந்துட்டீங்கள, வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் வசனம் பேசாதாவது இருக்கலாம்ல. இப்போது இவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்தாங்க. அதே சமயத்தில் மந்திரி பதவி அவர்களுக்கு கொடுக்க முன் வந்த போது வேண்டான்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன, நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம எப்போனாலும் விலகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும், அமைச்சர் வாங்கிட்டோம்னா அது தடைப்பட்டு போகும். அந்த அளவுக்காவது அவர்களுக்கு நாகரிகம் இருந்தது. அப்போ நீங்கள் வந்து பாமகவை பார்த்து பயந்து நீங்கள் இந்த பக்கம் வந்து அது திமுகவில் திட்டினா அது ஆபத்து, விஜயை திட்டினா அதை விட பெரிய சிக்கல், அந்த சிக்கல் விஜயால் வரக்கூடிய சிக்கலை விட உள்ளுக்குள்ளேருந்தே இவருக்கு வரக்கூடிய சிக்கல். அப்போது சீமான் அவர்களை பார்த்து அவரும் கொஞ்சிக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை என்று விஜயை வந்து தேர்தலுக்கு முன்னால் நீங்களே தானே சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளையோடு உங்களுக்கு என்ன உறவு இன்னைக்கு? இல்லை அது வந்து கூட்டணி இல்லை, தோழமை இருக்கட்டுமே. ஆர்எஸ்எஸ் பிள்ளையுடன் உங்களுக்கு என்ன தோழமை? அதுக்கு பதில் உண்டா? அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் வந்துட்டோம், பதவிக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு அது பயன்படுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்க. ஏன் நீங்கள் விஜய் இப்போது ஆர்எஸ்எஸ் பிள்ளையோட கொஞ்சலானீங்க? சீமான் வந்து ஸ்டாலினை சந்திக்கக்கூடாதுன்னும் சீமான் உதயநிதியை சந்திக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த கருத்து நான் தான் என்னுடைய கருத்தை போன எபிசோட்லேயே கூட சொல்லிட்டேன். இன்றைய நாகரிகம், பரிணாம வளர்ச்சியில் உள்ள அரசியல் நாகரிகம், எதிரிகளாக இருந்தாலும் எதிரில் பார்க்கும்பொழுது ஒரு குறைந்தபட்ச மரியாதையை காண்பிப்பது தான் அது வந்து பண்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் அவரவர்களுடைய கருத்து அவரவர்களுக்கு உரியது, அந்த சுதந்திரம் அவங்களுது. அப்போ அவங்க வந்து ஒரு சந்தித்தாங்க, உட்காந்தாங்க, பேசுகிறாங்க. நாளைக்கு திமுக பொது வேட்பாளராக ஒரு தெரியாது, இன்னும் அப்படி அறிவிக்கலை. பொது வேட்பாளராக திமுகவோ அதிமுகவோ இணைந்தோ அப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒன்றும் நாளைக்கு சீமான் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக இல்லை. இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை, அவ்வளோதான்.
இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா விஜய் வந்து அந்த ஒரு இளைஞர் சக்தி, அந்த அவருக்கு பின்னால் அந்த யூத் இருக்கிறதுனால அவர் வெற்றி பெறுவது, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெற்றி பெறுவது இடைத்தேர்தலில் சுலபம், வழக்கம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் நின்று வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கலாம். அப்படியே பொது வேட்பாளர் இப்போ சொன்னால் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தனித்தனியாகவோ இணைந்தோ சீமான் அல்லது சீமானுடைய வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? அரசியலில் நடக்கக்கூடியது அது தமிழகத்தில் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. நாங்கள் நிற்கலன்னு ஒதுங்கிடுவாங்க. அப்போது விக்கிரவாண்டியா அது என்ன ஈரோடு கிழக்கில் தானே நடந்தது? அதிமுக விலகி தாங்க. அதிமுக விலகினாங்க. நின்னது யார்? திமுக, நாம் தமிழர். திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரே ஒரு எதிர்கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணாரா சீமானுக்கு? இல்லை இல்லை சீமான்னா நாம் தமிழர் கட்சி இல்லை நோட்டாக்கு போடுங்கன்னாரு. அது அதனால் அவங்க இன்றைக்கி என்ன பேசுவோம், அவங்க நிற்கலாம், நிற்காமல் போகலாம், அவங்க உரிமை. ரெண்டாவது அவங்களுடைய அரசியல் சூழ்நிலையில் எது உகந்தது என்பது அவர்களுடைய விருப்பம். இப்போ சீமான் நிற்கிறேன்றாரு, அவர் நிற்கிறாரு. நின்னா ஜனங்க வந்து விஜய்க்கே வந்து ஓட்டி போடலாம், அவர் வந்து ஏதோ இன்னும் சாதனைகள் செய்வார் அப்படின்னு நம்பினா ஓட்டு போட போகிறாங்க. இல்லை குறைகள் இருக்குது, சீமான் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சா சீமானுக்கோ சீமானுடைய கட்சிக்காரர்களுக்கோ ஓட்டு போட போகிறாங்க. இதில் இவர் ஏன் ஏதோ சொல்லுவாங்க, எலிதான் காயுது, வேற என்னமோ எதுக்கு காயுதுன்னு கேட்பாங்க. நம்ம அது வார்த்தையை சொல்ல வேணாம். அது மாதிரி நீங்கள் ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க மிஸ்டர் திருமா? பாமக உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உள்ளே இருங்க, இல்லை வெளியே போங்க. சரி, நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொன்னால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டான்னு சொன்னால் அது உங்கள் உள்கட்சி பிரச்சனை. அதுக்கு நீங்கள் வெளியில் யாரையும் திட்ட முடியாது. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த தாவேகாவுடைய ஆட்சியில் சில விஷயங்களை வரவேற்கிறோம், பல விஷயங்களை விமர்சனம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. நல்லது செய்யும்போது பாராட்டியிருக்கோம். ஆனால் அவர்கள் வந்து நிலையான ஆட்சி வேணும்னா 2க்கு பதிலாக 4 பெரிய நம்பர்னு அங்கே பாமகவுக்கு போனால் அதாவது திமுக கூட்டணியிலேருந்து எதிர்கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியிலேருந்தே உங்களை கூட்டு வந்திருக்காங்க, கல்லாப்பட்டி கூட்டணியில். இப்போ பாமகவை கூட்டு வந்தால் தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? இது தவறில்லை என்றால் அதுவும் தவறில்லை தான். இது திமுக கூட்டணியிலேருந்து கூப்பிட்டாங்க, அது அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க, அதுவும் அதிமுக கூட்டணியிலேருந்து. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு தேர்தலுக்கு அப்புறம். அவர்கள் இணைந்தால்னா நான் சொல்கிறது கூட்டணியாக இணைந்தால், இல்லை ஆட்சி கூட்டணியில் இணைந்தால் தவிர்க்க முடியாது. தோழர்கள் வரலையா? கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் வரலையா? முஸ்லீம் லீக் வரவே மாட்டேன்னு நாங்கள் முதல்ல தவேக ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றே கொடுத்தார்கள். அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் வந்து அது வந்து அரசியலுக்காக செய்தால் கூட அது ஒரு 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 உறுதியான முடிவு எடுக்கிறாங்க. அந்தந்த சமயத்தில் முடிவை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பது வேறு விஷயம். இப்போ இங்கே வந்துட்டாங்கல்ல, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த தெளிவு உங்களுக்கு ஏன் வரவில்லை? ஏனென்றால் உங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வெளியில் அனுப்பிச்சிடுவாங்களோ, திருப்பி அங்கே தான் போய் நிற்கணுமோ, அப்போ எதுக்கும் ஒரு கால் அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் 2 குதிரைகளில் சவாரி செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது ஆபத்தானது. குதிரைக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. இதை திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது. நம்ம சொல்கிறது வந்து அவரை விமர்சனம் செய்யணும்னு சொல்லலை. அந்த தன்னுடைய கருத்தியலை வந்து சரி செய்து கொள்வார். தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அவரே உருவாக்கி கொள்ளக்கூடாது என்ற ஒரு அக்கறையினால் சொல்கிறோம். புரிஞ்சுப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுனது எல்லாமே அரசியல். கரூர் விழாவில் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சம்மந்தமாக அதிகமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஆறுதல் தராமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தா பரவாயில்ல. அந்த சப்ஜெக்டை மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம். கரூர் இடைத்தேர்தலை மனதில் வைத்து பேசின மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர ஆறுதல் சொல்கிற உடனே இல்லை சொல்லியிருப்பார். கட்சி சார்பாக நினைவு சின்னம் வைக்கிறேன். நிறைய பேர் கூட நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது தவறுன்னு சொன்னபோது அது நான் அரசு சார்பாக வைக்கிறேன்னு சொன்னார் அவர். இது கூட திருசக்தியாருக்கு புரியவில்லையா? அப்புறம் தற்கொலைன்னு சொன்னால் மட்டும் கோபம் வருது இல்லை? யார் காசில் வச்சா என்ன? யார் காசில் வச்சா என்ன? வைக்கிறது தப்பு தானே? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து பொது எங்கே வைப்பீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளேயா வைப்பீங்க?
பனையூரில் உங்கள் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே வைப்பீங்களா? பொது வெளியில் தானே வைப்பீங்க. இல்லை நாங்கள் கட்சியிலேருந்து அந்த நிலத்தை வாங்கி அதில் வைப்போம். சரி, அது பொது வெளியில் தானே. இப்போ பொது வெளியில் நான் ஒரு நிலத்தை வாங்கி ரோட்டில் 4 பேர் பார்க்குற இடத்துல எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா, அவர் நான் பார்த்ததே இல்லை, அவர் நான் பிறக்கும்போது அவர் செத்து போயிட்டார். அவர் பெரிய தியாகி, அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணார், அவர் சிலையை வச்சு சுற்றி ஒரு பார்க்கு போட்டு ஏன் செலவில் பண்ணுறேன் பொது வெளியில், ஒத்துப்பீங்களா? யார் இவர் சிலை எதுக்கு எங்கே கொண்டு வைக்கணும்? இப்படி வேணால் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே, கேட்பீங்களா மாட்டிங்களா? சரிப்பா. அப்படி இருக்கும்போது கட்சி சின்னம் நினைவு, கட்சி சார்பாக செலவு செஞ்சு நினைவு சின்னம் அப்படின்னு இவங்க என்ன இராணுவத்தில் போராடினாங்களா? ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக போயிட்டு, நடிகர் கம் அரசியல்வாதி, அவரை பார்க்கறதுக்காக போனாங்க. நெரிசல் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும், அவங்களே தவிர்த்துட்டு வந்திருக்கலாம். இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் கும்பல் சேர்ந்து போச்சு, மாட்டிக்கிட்டாங்க, வெளியில் வர முடியலன்னா கூட அதில் உள்ள நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிட்டத்தட்ட 35-37 லட்ச ரூபா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அரசு எல்லாம் அப்போல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் அவர்கள் மேல் அனுதாபம் கூடாது என்று சொல்லுவேன். அளவுக்கு அதிகமான அனுதாபம் கூடாது. அந்த அளவுக்கு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது. அது இல்லாமல் அங்கே இருந்த 41 பேருக்கு கொடுத்தாங்க சார். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, இந்த 37 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிட்டோம். இல்லை அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் அந்த உதவி, வருமானத்திற்கான உதவி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். லோன் சப்ளை பண்ணி தரலாம், லோனு ஏற்பாடு பண்ணி தரலாம். அப்போது பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டுறவு வங்கியோ அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது அதற்கு உண்டான வழிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த லோன், அரசு வேலை கொடுக்கும்போது நாளைக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் வருது, ஒன்றுமே வேணாங்க, இன்றைக்கி கூட்டம் வர்றோன்னு வைங்க, நீங்கள் இங்கே வாசலில் போடுங்க, துணிமணி ஒரு துணி கடை வாசலில் ஒரு பிரபலமான துணி கடை, இல்லை பிரபலமாகும் துணி கடை, நகை கடை, இந்த மாதிரி பொதுவாக மக்கள் வாங்கக்கூடிய ஐட்டம் 50% டிஸ்கவுண்ட்டுன்னு போடுங்க. வாசலில் ஒரே போலீஸ் அடிதடி வரும், தள்ளுமுள் வரும். 50% நம்ம ஜனங்களுக்கு யோசனை வராது. 50% அவன் வாங்கின விலையை விட கம்மியாக நம்ம கொடுப்பானா எந்த வியாபாரியாவது? வாய்ப்பு இல்லை. 50% போக மிச்சம் உள்ள 50ல் அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் அவன் கொடுக்குறான். சும்மா பேருக்கு விலையை ஏற்றிட்டு இறக்குறான். இப்படின்றது நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. பல பேருக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. அப்போ போகிறான், அந்த கூட்டத்தில் 2 பேர் நெரிசலில் ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ ஒரு அசம்பாவித நிகழ்வு, அரசு வேலை கொடுப்பீங்களா? இல்லை அது தனியார் கடைங்க, தனியார் நிகழ்ச்சிங்க. அப்போ உங்களுடைய அந்த விழாவுமே அது தனியார் தானே, அது அரசு நிகழ்ச்சி இல்லையே. இதான் நம்ம கேள்வி. அப்போ கரூரில் எப்படி பேசினாருன்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். கோட்டுக்கு அப்புறம் இந்த கரூர் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஜனநாயகம் இன்னும் நான் பார்க்கல, ரிலீஸ் ஆனதுனால நம்புகிறேன் சார். ஆமாம், அதனால் நீங்கள் 24ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன், வேணால் எப்படி இருக்குன்னு விமர்சனம் சொல்கிறேன். அதை அதுக்கும் முதல்வர் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை. நடிகர் விஜய் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த படம் எப்படி இருக்குது, கதை வசனம் எப்படி இருக்குது, இயக்கம் எப்படி இருக்குது, மற்றவங்க நடிப்பு எப்படி இருக்குன்னு வேணால் பேசலாம். இப்போதைக்கு கோட்டுக்கு அப்புறம் எனக்கு நல்லா ரசித்து சுவாரஸ்யமாக பார்த்த படம் கரூர் படம், அந்த விழா படம். அவ்வளோதான். ஓகே சார், பல்லர்களுக்கு தேவை. நன்றி. நன்றி, வணக்கம்.